குறை தீர்க்கும் குரு பகவானே, குதூகலமான வாழ்வு தருவாய், கடனை அடைத்து கௌரவமாக வாழ வழிவகை செய்வாய் குரு பகவானே. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மகா குரு பயிற்சி 2025 இதோட பலாபலன்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது மே மாசம் 14ஆம் தேதி நடக்குது. குரு பகவான் ரிஷபராசியிலேருந்து பயிற்சியாகி மிதுன ராசிக்கு போக போறாரு. அங்க இருந்துகிட்டு தன்னோட 5ஆம் பார்வையால துலா ராசியவும், 7ஆம் பார்வையால தனுசு ராசியவும், 9ஆம் பார்வையால கும்பராசியவும் பார்க்க போறாரு. இதுல குரு பயிற்சிக்கு பிறகு வரக்கூடிய ராகு கேது பயிற்சியில ராகு கும்பராசிக்கு வரார். அப்படிங்கறதால குரு பார்வையில பட்டு ராகுவும் புனிதமடைகிறார். அப்படிங்கும் போது இந்த குரு பயிற்சியோட சேர்த்து ராகு கேதுவோட நன்மைகளும் உங்களை தேடி வரப்போகுது அப்படிங்கிறத தெளிவா நம்மளால சொல்ல முடியும். அந்த அடிப்படையில உங்களோட ராசிக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் குரு பகவானால என்ன நன்மைகள், அவரோட இடத்தால என்ன நன்மைகள், அவரோட பார்வையால என்ன நன்மைகள் அப்படிங்கிறத துல்லியமா கணிச்சு உங்களுக்கு கொடுக்கறேன். குரு பகவானோட ஆசி எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு என்னோட குருவையும் வேண்டிக்கிட்டு வீடியோக்குள்ள போவோம். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானோட பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவரைக்கும் உங்களோட ராசிக்கு 12வது வீட்டில இருந்த குரு பகவான் இப்ப உங்களோட சொந்த ராசிக்கே வராரு. இப்ப ஜென்ம குரு அப்படிங்கிறவரு நல்லது செய்வாரா, பெரிய அளவுல நன்மைகள் நடக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜென்ம குரு அப்படிங்கிறவரு ஒரு சுமார் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா ஏற்கனவே இருந்த 12ஆம் வீடு அப்படிங்கிறத விட இது மோசம் இல்லை. ஏன்னா 12ல குரு இருந்தார் அப்படின்னா விரய செலவுகள் அப்படிங்கிறத கொடுத்திருப்பாரு, சுப விரய செலவுகள் அப்படிங்கிறதையும் கொடுத்திருப்பாரு. நிறைய சுப விரய செலவுகள் கூட பண்ணியிருப்பீங்க. சிலர் வீடு கட்டக்கூடிய யோகம் கூட வந்திருக்கும். ஏன்னா வீடு கட்டினதுல கொஞ்சம் கடனை வாங்கி கூட வச்சிருந்திருப்பீங்க. கடனை அடைக்கிறதுக்கு இப்ப போராடிக்கிட்டு இருக்கணும். இல்லைன்னா பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு வச்சிருந்திருப்பீங்க. ஏதாவது சுப விரய செலவுகள் அப்படிங்கிறத குரு கொடுத்திருப்பாரு. அப்படி இல்லைன்னா வருமானமே இல்லாம நம்மளை முடக்கி போட்டு வச்சிருந்திருப்பாரு. ஒன்று காசு வந்திருக்கணும், 10 ரூபா வந்து 15 ரூபாயா செலவு பண்ணி 5 ரூபா கடனில் இருக்கணும். இல்லை வந்ததே 5 ரூபா தான், எனக்கு செலவு 7 ரூபா ஆகிப்போச்சு, அதில் ஒரு 2 ரூபா மீதி கடன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கணும். சுப விரய செலவுகளை கொடுத்தாலும் சரி, வருமான பற்றாக்குறையை கொடுத்தாலும் சரி, கடனோட தான் குரு பகவான் விட்டு கொடுத்துருக்காரு. அப்போ குரு 12க்கு வந்து நான் கடன்காரனானது தாண்டா மிச்சம் அப்படிங்கிற மாதிரி தான் மிதுன ராசிக்காரர்களோட நிலை அப்படிங்கிறது இருக்கு. இப்போ சித்திரை மாதம் 31ஆம் தேதி விசுவாவசு வருஷத்துக்கு 2025 மே 14ஆம் தேதி குரு பகவான் உங்களோட சொந்த ராசிக்கு வரார். இப்ப ஜென்ம குரு அப்படிங்கிறவர் பெருசா நன்மைகள் செய்ய மாட்டாரு. சராசரியான ஒரு வாழ்க்கை. ஏதோ 10 ரூபா நான் கஷ்டப்படுறேன், 10 ரூபாய் கிடைச்சது, வேலைக்கு போனேன், சம்பாதிக்கிறேன், நான் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிட்றேன், யாரும் எனக்கு கொடுத்து உதவும் ஆள் கிடையாது, இன்னொருத்தன்ட்டு கொடுத்து விடுற அளவுக்கு எனக்கு தெம்பும் கிடையாது சாமி, அப்படியே இருந்து கொடுத்துட்டு உதவுனாலும் கூட அவன் தான் நம்மள முதல குத்துறான், நம்ம உண்டு நம்ம பொழப்பு உண்டுன்னு இருக்கிறதாண்டா நல்லது அப்படிங்கிற மனநிலை தான் உங்களுக்கு இப்போ இருக்கும். அதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்தால நன்மைகள் அப்படிங்கிறத கூடுதலாக செய்வார். அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சனி பகவான் உங்களோட ராசிக்கு 9ஆவது வீட்டிலேருந்து 10ஆவது வீட்டுக்கு இப்போ வந்திருக்கார். 10ல் சனி, அதாவது தொழில்ஸ்தானத்தில் சனி இருக்கார் அப்படின்னா தொழிலை நோக்கி உங்களோட வைப்பார். உழைச்சிக்கிட்டே இருக்கணும், படாத பாடுபடணும். ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா மற்றவனுக்கு 4 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு மீதி 4 மணி நேரம் ஓப்பி அடிச்சுட்டு வீட்டுக்கு போடுவான். ஆனால் நம்மளை மட்டும் 8 மணி நேரம் வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, இன்னும் 2 மணி நேரம் வேலை செய்யடான்னு, ஏதோ மாடு சுமை இழுக்குதேன்னு அதே மாட்டுக்கிட்ட அதிகமாக கொண்டு போய் சுமையை கட்டினானா அப்படிங்கிற கதையா நம்மளை தான் போட்டு அடிச்சு பிடிச்சி வேலை வாங்குவாங்க. பரவாயில்ல, அதை பற்றி பெருசு நினைக்க வேண்டியதில்லை. ஏன்னா சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்காருன்னா சனி பகவானுக்கு உழைப்பு தான் ரொம்ப பிடிக்கும், வேர்வை தான் ரொம்ப பிடிக்கும். உடம்புலேருந்து வேர்வை வெளியே வரணும். அந்த அளவுக்கு உங்களை உழைக்க வைக்கிறாங்கன்னா சனி உங்களுக்கு நன்மைகள் செய்ய போறார் அப்படின்னு அர்த்தம். அதோட குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது உங்களோட சொந்த ராசியிலிருந்து 5, 7, 9 இந்த 3 வீட்லையும் பதியுது. அப்போ உங்களோட சொந்த ராசிக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறது துலா ராசி. துலா ராசியில குருவோட பார்வை விழுவுது அப்படின்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது புனிதம் அடையுது. பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். அப்ப பிள்ளைங்க இல்லாதவங்களுக்கு பிள்ளைங்க கிடைக்கும். அதாவது நிறைய கல்யாணம் ஆகி பார்த்தீங்கன்னா 6 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு, ஒரு வாரிசு இல்லை, எங்கேயாவது விருந்து விசேஷத்துக்கு போனால் கூட மனைவியை கூப்பிட்டு என்ன சும்மா இருக்கியான்னு கேட்குறாங்க. இதுக்கு நாங்கள் வந்து ரொம்ப மன உளைச்சலாகுது, இதனாலேயே நாங்கள் எங்கேயும் வெளியில் கூட போகிறதில்ல, நானும் வேண்டாத கடவுள் இல்லை, போகாத ஆலயம் கிடையாது, என்னென்ன வைத்தியமோ பண்ணி பார்த்துட்டேன், ஆளுக்கு ஒரு டாக்டர் சொல்கிறாங்க, எல்லாரையும் போய் பார்த்துட்டேன், ஆனால் எனக்கு ஒரு வாரிசு இல்லாமல் போச்சே அப்படின்னு கிடந்தவங்களுக்கெல்லாம் இப்போ புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். குரு பகவான் அந்த அருளை கண்டிப்பாக உங்களுக்கு அருள்வார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது மாதிரி சில பேருக்கு பிள்ளைகளை பற்றின கவலை இருக்கும், பிள்ளை ஒழுங்காக படிக்க மாட்டேங்குது, பிள்ளைங்க இனிமே நல்லா படிக்கும். வாத்தியாரே கூப்பிட்டு சொல்லுவாங்க, பையன் இன்னைக்கு இப்போ கொஞ்சம் தேறி இருக்கான்,
பொண்ணு கொஞ்சம் நல்லா படிக்கிறா அப்படின்னு, எப்போ அது போதுண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னும் சில பேருக்கு படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போக மாட்டாங்க, வேலைக்கு போகணுங்கிற ஒரு பொறுப்பே இல்லாமல் சுற்றிட்டு இருப்பாங்க. சில பேர் பொறுப்பாக வேலை தேடுவாங்க, அவங்களுக்கு வேலை கிடைக்காது. இந்த மாதிரியான அமைப்புங்கிறதெல்லாம் மாறும். பிள்ளைகளோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாத பிள்ளைங்கள்லாம் வந்து ஒரு பொறுப்பை உணர்ந்து, சரி இப்போ நம்ம தாய் தகப்பன் நமக்காக தனியாக கஷ்டப்படுறாங்க, நம்மளும் ஏதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனமாற்றம் அப்படிங்கிறது பிள்ளைகளுக்கு கிடைக்கும். பிள்ளைங்க வேலைக்கு போயிடுறது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதுமாதிரி சில பிள்ளைகளுக்கு திருமண தடை இருக்கும். பிள்ளைக்கு வயசு 30 ஆகிப்போச்சு, இன்னும் மாப்பிள்ளை சரியாக அமையல, பயலுக்கு 32 வயசு ஆச்சு, இன்னும் ஒரு பொண்ணு அமையல, சரியான வேலை இல்லாமல் ஒன்றும் பொண்ணு கிடைக்கல. இப்படி இருந்து அந்த திருமண தடை, உங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கையில் இருந்த திருமண தடையெல்லாம் நீங்கி பிள்ளைகள் நல்லபடியாக இருப்பாங்க. அதோட முக்கியமான விஷயம், திருமணத்துக்கு பிறகு கூட பிள்ளைகள் சில பேருக்கு வந்து மன வாழ்க்கை சரியாக அமையல, ஒரு மனஸ்தாபத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு, மோளுக்கும் மருமோனுக்கும் சண்டை, மகனுக்கும் மருமகளுக்கும் சண்டை, இந்த மாதிரி உங்களோட பிள்ளைகள்ல இருந்துன்னா சரியாயிடும், கவலைப்பட வேண்டியதில்லை. அதோட உங்களோட பூர்வீக சொத்து தொடர்பான வில்லங்க எல்லாம் தீரும். 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். அப்போ பூர்வீக சொத்துல ஏதாவது வம்பு வழக்கு கேஸு கோர்ட்டு அழைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும். பூர்வீக சொத்தை பாகம் பிரிக்கிறது, இல்லை ஒரு பங்குல கூரை போட்டு விற்றுவிட்டு ஏதோ அதை வச்சு பொழைப்போம், ஒரு பாகத்தை விற்றுவிட்டு, இல்லை ஒரு கடையை கட்டி வீடை கட்டி வாடகைக்கு விடுவோம், இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இருந்ததுன்னா தாராளமாக செய்யலாம். இதுக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்குது. அதோட ராசிக்கு 7வது வீட்லேயும் குரு பார்வை அப்படிங்கிறது விழுவுது. இதுதான் திருமண தடை அப்படிங்கிறத நீக்கக்கூடிய அமைப்பு. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய அமைப்பு. இது எல்லாத்தையும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கலாம். அதோட ஒரு இடத்துல வேலையில் இருக்கேன், பல வருஷமாக வேலை செஞ்சுட்டு எப்படி தான் இன்னொருத்தனுக்கே நாமளும் முட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கிறது, நமக்குன்னு 10 ரூபா எப்போ தான் நம்ம சேர்த்து வைக்க போகிறோம், இன்னும் ஒரு தனியாக ஏதாவது தொழில்களில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ வேலையை விட்டுட்டு ஒரு சொந்த தொழில் தொடங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. எவ்வளோ நாளைக்கு தான் நானும் கூலி வேலை செய்கிறது, தொழிலாளியாகவே இருக்கிறது, முதலாளி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தொழிலாளிகளை முதலாளிகளாக்கி மாற்ற போகிற ஒரு பார்வை தான் குரு பார்வை, 7ஆம் இடம். இதுக்கு நண்பர்கள் உங்களுக்கு ஆறுதலாக இருப்பாங்க, ஆதரவாக இருப்பாங்க. ஒரு தொழில் பண்ணணும், என்னடா பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தன்ட்ட கேட்டிங்கன்னா, நம்ம ஊருக்கு இது செட் ஆகும், இதை பண்ணுன்னு ஒரு ஐடியா கொடுப்பாங்க. அது மூலியமாக நமக்கு வந்து ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வரும். சரிப்போ இறங்கி தான் பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லி இறங்குவீங்க. அதுக்கு நேரம் நல்லா இருக்குது. இதுமாதிரி 9ஆம் இடத்துல குரு பார்வை அப்படிங்கிறதும் உழுவுது. இப்போ ராகு வந்து 9ஆவது வீட்டுக்கு வர போகிறார். குரு பயிற்சியாகி அடுத்த நாளில், அதாவது மே மாதம் 18ஆம் தேதி ராகு 9ஆவது வீட்டுக்கு வந்துடுவார். அப்போ ராகு வந்து குரு பார்க்க புனிதப்படுறார் அப்படிங்கிறதால ராகுவாலையும் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். குரு பார்த்து புனிதப்பட்ட ராகு 9ஆம் இடத்துல குரு பார்வை செலுத்துறார் அப்படிங்கிறதால தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கலாம். பறிபோன தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். கடந்த காலகட்டத்தில் நீதிமன்ற வழக்கில் ஏதாவது தோத்துருந்தீங்கன்னா கூட இப்போ நீங்கள் மேல்முறையீடு செஞ்சீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு நன்மை அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கவலைப்பட தேவையில்லை. அதோட 9ஆம் இடம் அப்படிங்கிறது வாகன யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம், சொந்த வீடை கொடுக்கக்கூடிய இடங்கிறதால வண்டி வாகனம் வாங்கலாம், வீடு கட்டலாம், மண் வாங்கலாம், மனம் வாங்கலாம், எல்லாத்துக்கும் யோகம் ரொம்ப நல்லா இருக்குது. அப்போ சனியும் 10ஆம் இடத்துல இருக்காருங்கிறப்ப தொழிலில் 10 ரூபா சம்பாரித்து முன்னுக்கு வந்து ஒரு இடத்த வாங்கி போடுவோம், இல்லை ஒரு கடை வச்சுருக்கேன் வாடகை இடத்துல ஒரு சொந்த கட்டடத்தமாக மாற்றுவோம். இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும். அந்த வகையில் இந்த குரு பகவானோட பயிற்சி காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட லட்சியத்தெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.